ஓம் சாந்தி. ஏப்ரல் 9, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, மேலும் விளங்கப்படுத்துவதற்கு முன்னர் ஒவ்வொருவரின் நாடியையும் சோதித்து அவர்களை ஆல்பாவில் நம்பிக்கை கொள்ளச் செய்யுங்கள். அவர்கள் ஆல்பாவில் நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பது உங்கள் நேரத்தை வீணாக்குவதாகும். கேள்வி: எந்த பிரதான முயற்சி உங்களை ஒரு புலமை பரிசலை பெறச் செய்கிறது? பதில்: அகநோக்கில் இருக்கும் முயற்சியாகும். நீங்கள் மிகவும் அகநோக்காக இருக்க வேண்டும். தந்தையே நன்மை அளிப்பவர். அவர் உங்களின் சொந்த நன்மைக்காகவே உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். அகநோக்காக இருக்கின்ற யோகி குழந்தைகள் ஒருபொழுதும் ஷரீர உணர்வுடையவர் ஆகுவதோ அல்லது ஒருவருடன் ஒருவர் முகம் கோணுவதோ அல்லது சண்டையிடவோ மாட்டார்கள். அவர்களுடைய நடத்தை மிகவும் ராஜரீகமாகவும் கௌரவமாகவும் இருக்கும். அவர்கள் மிகவும் குறைவாக பேசுவதுடன் யஜ்யத்திற்கு சேவை செய்வதில் ஆர்வமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் அதிக அளவு ஞானத்தை பேசாது விட்டாலும் யோகத்தில் நிலைத்திருந்தவாறே சேவை செய்கிறார்கள். ஓம் சாந்தி. பொதுவாகவும் குறிப்பாக கண்காட்சி சேவை செய்திகள் வரும்பொழுதும் காணப்படுகின்ற விஷயங்கள் என்னவென்றால், தந்தையை மக்கள் இனம் கண்டு கொள்ளுதல் என்ற பிரதான விஷயத்தில் அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படும் வரை நீங்கள் விளங்கப்படுத்தும் வேறு எதையும் புரிந்து கொள்வது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும் என்பதே ஆகும். இது மிக நல்லது என அவர்கள் தொடர்ந்தும் கூறுகின்ற போதிலும் அவர்கள் தந்தையை இனம் கண்டு கொள்வதில்லை. முதலில் தந்தை இனம் கண்டு கொள்ளப்பட வேண்டும். தந்தையின் மேன்மையான வாசகங்களாவன: என்னை நினைவு செய்யுங்கள், நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர். என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். இதுவே பிரதான விஷயம். ஒரே ஒரு கடவுளே இருக்கின்றார். அவரே தூய்மையாக்குபவரும் ஞானக்கடலும் சந்தோஷ கடலும் அதிமேன்மையானவரும் ஆவார். இந்த நம்பிக்கை அவர்களுக்குள் பதியும் பொழுது பக்தி மார்க்கத்தின் வேதங்கள், பகவத்கீதை, சமய நூல்கள் அனைத்தும் பொய்யானவை என அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கடவுளே கூறுகின்றார், நான் ஒருபொழுதும் அந்த சமய நூல்களை பேசியதில்லை. நான் கொடுக்கின்ற இந்த ஞானம் சமய நூல்களில் இல்லை. அது பக்தி மார்க்கத்திற்கான ஞானம். நான் வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து சத்கதியை அளித்து பின்னர் வீட்டிற்கு திரும்புகின்றேன். இந்த ஞானம் பின்னர் மறைந்து விடுகிறது. இந்த ஞானத்தின் மூலமான உங்களுடைய வெகுமதி முடிவடைகின்ற பொழுது பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. அவர்கள் தந்தை மீது நம்பிக்கை வைக்கும் போது மாத்திரமே கடவுளின் வாசகங்களையும் அந்த சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஞானமும் அந்த பக்தியும் ஒவ்வொன்றும் அரை கல்பத்திற்கு நீடிக்கின்றன. கடவுள் வருகின்ற பொழுது அவருடைய சொந்த அறிமுகத்தை அவரே கொடுக்கின்றார். ஒவ்வொரு கல்பத்தின் ஆயுட்காலமும் 5000 வருடங்கள் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நான் பிரம்மாவின் வாய் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். ஆகையினால் கடவுள் யார் என அவர்களின் புத்தியில் பதியச் செய்வதே முதலாவதும் பிரதானமானதுமான விஷயமாகும். இந்த விஷயம் அவர்கள் புத்தியில் பதியும் வரை நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் மற்ற விஷயங்களால் எந்த தாக்கமும் இருக்காது. முயற்சிகள் அனைத்தும் இதில் மாத்திரமே தங்கியுள்ளது. தந்தை உங்களை இடுகாட்டிலிருந்து விழித்திடச் செய்வதற்கு வருகின்றார். சமய நூல்களை படிப்பதனால் நீங்கள் விழித்திட மாட்டீர்கள். பரமாத்மா ஒளி ரூபமானவர். ஆகையினால் அவரது குழந்தைகளும் ஒளி ரூபமானவர்களே. எவ்வாறாயினும் குழந்தைகளான ஆத்மாக்களான நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இதன் காரணமாகவே உங்கள் வெளிச்சம் மங்கிவிட்டது. நீங்கள் தமோ பிரதானம் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் அனைத்திற்கும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்காது விட்டால் நீங்கள் செய்யும் சகல முயற்சிகளோ அல்லது மக்களிடம் அவர்களின் அபிப்பிராயங்கள் எழுதுங்கள் என கேட்பதிலோ எவ்வித பலனும் இல்லை.
இதனாலேயே சேவை இடம்பெறுவதில்லை. அவர்கள் நம்பிக்கை வைத்தால் இந்த ஞானம் உண்மையில் பிரம்மாவின் மூலம் கொடுக்கப்படுகிறது என புரிந்து கொண்டிருப்பார்கள். மக்கள் தந்தையை இனம் கண்டு கொள்ளாததால் அவர்கள் பிரம்மாவை பார்க்கும் பொழுது மிகுந்த குழப்பமடைகிறார்கள். இப்பொழுது பக்தி மார்க்கம் கடந்துவிட்டது என உங்கள் அனைவருக்கும் தெரியும். கலியுகத்தில் இருப்பது பக்தி மார்க்கம், சங்கம யுகத்தில் இருப்பது இந்த ஞான மார்க்கம். நாங்கள் அனைவரும் சங்கமயுகத்திற்கு உரியவர்கள். நாங்கள் ராஜயோகம் கற்கின்றோம். நாங்கள் புதிய உலகிற்காக தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றோம். சங்கம யுகத்தில் இல்லாதவர்கள் நாளுக்கு நாள் மேலும் மேலும் தமோ பிரதானம் ஆகின்றார்கள். அந்த பக்கத்தில் அவர்களுடைய தமோ பிரதான் ஸ்திதி அதிகரிக்கிறது. இந்த பக்கத்தில் உங்கள் சங்கம யுகம் முடிவிற்கு வருகிறது. இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துபவர்களும் அவர்கள் எப்படி விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதில் வரிசை கிரமமாகவே உள்ளனர். பாபா தினமும் உங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். புத்தியில் நம்பிக்கை உடையவர்களே வெற்றி அடைகிறார்கள். சில குழந்தைகளுக்கு தங்களின் சொந்த விஷயங்களை பேசுகின்ற பழக்கம் மிகவும் வலிமையாக உள்ளது. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. அவர்களுக்கு பாபாவை நினைவு செய்வது மிகவும் சிரமமாக உள்ளது. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதை நிறுத்திவிட்டு தொடர்ந்தும் தங்கள் சொந்த விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். அவர்களில் தந்தை மீதான நம்பிக்கையை பதியச் செய்யும் வரை நீங்கள் வேறு எந்த படங்களையும் விளங்கப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாது விட்டால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு ஆல்பாவில் நம்பிக்கை இல்லாது விட்டால் பீட்டா போன்றவற்றுக்கு செல்வது நேரத்தை வீணாக்குவதாகும். நீங்கள் எவரது நாடியையும் பிடித்து பார்ப்பதில்லை. அனைத்திற்கும் முதலில் திறப்பு விழா நடத்துவதற்கு வருபவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். இவரே ஞானக்கடலான அதிமேலான தந்தையாவார். இந்த நேரத்தில் மாத்திரமே தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். சத்யுகத்தில் இந்த ஞானத்திற்கான தேவை இல்லை. பின்னர் பக்தி ஆரம்பமாகிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் என்னை அவதூறு செய்யும் நேரம் முடிவடையும் பொழுதே நான் வருகின்றேன். அரை கல்பமாக நீங்கள் என்னை அவதூறு செய்ய நேரிடுகிறது. நீங்கள் வழிபட்ட எவருடைய தொழிலையும் நீங்கள் அறிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்களுடன் அமர்ந்திருந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். எவ்வாறாயினும் நீங்களே தந்தையுடன் யோகம் செய்யாது விட்டால் நீங்கள் மற்றவர்களுக்கு எதை விளங்கப்படுத்துவீர்கள்? நீங்கள் சிவ் பாபா என்று கூறிய பொழுதிலும் நீங்கள் யோகம் எதையும் செய்யாது விட்டால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. உங்களால் எதையுமே கிரகிக்கவும் முடியாமல் இருக்கும். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோகி ஆகாது விட்டால் ஷரீர உணர்வின் சுவடு நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கும். யோகத்தில் இருக்காமல் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதில் எந்தவித பயனும் இல்லை. பின்னர் நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகியதால் நீங்கள் எவருக்காவது துன்பத்தை கொடுக்கின்றீர்கள். சில குழந்தைகள் நல்ல சொற்பொழிவுகளை ஆற்றுவதனால் தாங்கள் மிகவும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் என அவர்கள் நம்புகிறார்கள். தந்தை கூறுகின்றார், அவர்கள் மிகவும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் யோகத்தில் பின்தங்கி உள்ளார்கள். அவர்கள் யோகத்தில் இருப்பதற்கு மிக சிறிதளவு முயற்சியை செய்கிறார்கள். தந்தை உங்களின் அட்டவணையை வைத்திருக்குமாறு அதிக அளவு கூறுகின்றார். பிரதான விஷயம் யோகமாகும். சில குழந்தைகள் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துவதில் ஆர்வமாக உள்ளார்கள். ஆனால் அவர்களிடம் யோகம் இல்லை. அவர்கள் யோகம் செய்யாததால் அவர்களின் பாவங்களும் அழிவதில்லை. பின்னர் அவர்கள் என்ன அந்தஸ்தை பெறுவார்கள்? பல குழந்தைகள் யோகம் என்ற பாடத்தில் தோல்வியடைகிறார்கள். தாங்கள் 100% யோகத்தை கொண்டிருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பாபா கூறுகின்றார், அவர்கள் 2% மாத்திரமே யோகம் செய்கிறார்கள். பாபாவே கூறுகின்றார், நான் உணவருந்த ஆரம்பிக்கும் பொழுது நினைவில் இருக்கின்றேன். ஆனால் பின்னர் மறந்து விடுகின்றேன். நான் குளிக்கும் பொழுதும் பாபாவை நினைவு செய்கின்றேன். நான் அவரின் குழந்தையாக இருந்த போதிலும்
அவரை நினைவு செய்ய மறந்து விடுகின்றேன். இவர் முதல் இலக்கத்தை பெற இருக்கின்றார் என்றும் அதனால் அவர் இந்த ஞானத்திலும் யோகத்திலும் நிச்சயமாக மிக சரியாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்கின்றீர்கள். இருப்பினும் பாபா கூறுகின்றார், யோகம் செய்வதற்கு மிக பெருமளவு முயற்சி தேவை. அதை முயற்சி செய்து பாருங்கள். பின்னர் உங்கள் அனுபவத்தை கூறுங்கள். உதாரணமாக, நீங்கள் ஆடைகளை தைக்கின்ற தையல்காரராக இருந்தால் நீங்கள் பாபாவின் நினைவில் இருக்கின்றீர்களா என உங்களையே நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். பாபா எங்களுடைய மிக இனிமையான அன்பிற்கினியவர். நாங்கள் எந்தளவிற்கு அவரை நினைவு செய்கின்றோமோ அதற்கு ஏற்ப எங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நாங்கள் சதோபிரதானம் ஆகுவோம். எவ்வளவு நேரம் நீங்கள் நினைவில் நிலைத்திருந்தீர்கள் என சோதித்து பாருங்கள். பேறுகளை பாபாவிற்கு காட்டுங்கள். நினைவில் நிலைத்திருப்பதனால் மாத்திரமே நன்மை இருக்கும். எவ்வாறாயினும் நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக அளவை விளங்கப்படுத்தினால் அது எவ்வித நன்மையும் ஏற்படாது. அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஆல்பாவை புரிந்து கொள்ளும் வரை எப்படி ஏதாவது நிகழ முடியும்? அவர்களுக்கு ஆல்பாவான ஒரே ஒருவரை கூட தெரியாது. அனைத்து பூஜ்ஜியங்களும் அவர்களுக்குள் பூஜ்ஜியங்களாகவே இருக்கும். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஆல்பாவுடன் பூஜ்ஜியங்களை சேர்ப்பதனால் நன்மை ஏற்படுகிறது. யோகம் இல்லாததால் நாள் முழுவதும் நேரம் வீணாக்கப்படுகிறது. தந்தை கருணை கொண்டு அவர்கள் என்ன அந்தஸ்தை பெறுவார்கள் என ஆச்சரியம் அடைகின்றார். இது ஒருவரது பாக்கியத்தில் இல்லையெனில் தந்தையால் என்ன செய்ய முடியும்? தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். தந்தையின் நினைவில் இருங்கள். நினைவே அதி முக்கியமானது. நினைவை கொண்டிருப்பதனால் நீங்கள் அன்பை வளர்த்து கொள்வீர்கள். அப்பொழுது மாத்திரமே உங்களால் ஸ்ரீமத்தை பின்பற்ற முடியும். பல பிரஜைகளும் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் இங்கே லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகுவதற்கே வந்துள்ளீர்கள். இதற்கு முயற்சி தேவை. நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்கின்ற போதிலும் உங்களில் சிலர் தண்டனையை அனுபவம் செய்து இறுதியில் குறைந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் பாபாவிற்கு தெரியும். யோகத்தில் பலவீனமாக இருக்கின்ற குழந்தைகள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் முகம் கோணி தொடர்ந்தும் சண்டையிடுகிறார்கள். உறுதியான யோகிகளின் செயல்களும் நடத்தையும் மிகவும் ராஜரீகமாகவும் நன்றாகவும் இருக்கின்றன. அவர்கள் மிக குறைவாகவே பேசுகிறார்கள். அவர்கள் யஜ்யத்திற்கு சேவை செய்வதில் ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறார்கள். சிலர் தங்களுடைய எலும்புகளை கூட யஜ்யத்தின் சேவைக்கு அர்ப்பணிப்பதற்கு தயங்காதவர்களாக இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் பாபா கூறுகின்றார், நீண்ட நேரம் நினைவில் நிலைத்திருங்கள். அதன் மூலம் நீங்கள் தந்தையின் மீது அன்பை வளர்த்துக் கொள்வதுடன் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்வீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் பாரத தேசத்தில் வருகின்றேன். நான் பாரத மக்களை ஈடேற்றுவதற்கு வருகின்றேன். சத்யுகத்தில் நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். நீங்கள் சத்கதி நிலையில் இருந்தீர்கள். பின்னர் யார் உங்களை சீரழிவிற்கு இட்டு சென்றார்கள்? ராவணன். எப்பொழுது அது ஆரம்பமாகியது? துவாபர யுகத்தில். நீங்கள் ஒரு வினாடியில் அரை கல்பத்திற்கான சத்கதியை பெறுகின்றீர்கள். நீங்கள் உங்கள் ஆஸ்தியை 21 பிறவிகளுக்கு பெறுகின்றீர்கள். ஆகையினால் ஒரு நல்லவர் எப்பொழுது வந்தாலும் முதலில் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த ஞானத்தை கற்பதனால் மாத்திரமே சத்கதியை பெற முடியும். நாடகம் வினாடிக்கு வினாடி நடிக்கப்படுகிறது என்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் புத்தியில் வைத்திருந்தாலே உங்களால் மிகவும் ஸ்திரமானவர்களாக இருக்க முடியும். இங்கே அமர்ந்திருக்கும் போது எவ்வாறு உலக சக்கரம் ஒரு பேனை போல் நகர்ந்து செல்கிறது என்றும் அது எவ்வாறு தொடர்ந்தும் வினாடிக்கு வினாடி நகர்ந்து செல்கிறது என்றும் உங்கள் புத்தி புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்திற்கு ஏற்பவே முழு பாகமும் நடிக்கப்படுகிறது. ஒரு வினாடி கடந்து செல்லும் பொழுது அது முடிவடைகிறது. பட சுருள் தொடர்ந்தும் சுற்றுகிறது. அது மிக மெதுவாக சுற்றுகிறது. இது ஓர் எல்லையற்ற நாடகம்.
முதியவர்களால் இந்த விஷயங்களை அவர்களது புத்தியில் வைத்திருக்க முடியாது. அவர்களின் புத்தியில் இந்த ஞானம் இருக்க முடியாது. அவர்கள் யோகத்தையும் கொண்டிருப்பதில்லை. இருப்பினும் அவர்கள் இன்னமும் பாபாவின் குழந்தைகளே. ஆம், சேவை செய்பவர்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றார்கள். மற்ற அனைவரும் குறைந்த அந்தஸ்தையே பெறுகின்றார்கள். இந்த எல்லையற்ற நாடகமும் சக்கரமும் எவ்வாறு தொடர்ந்தும் சுழல்கின்றன என்பதை உங்கள் விழிப்புணர்வில் உறுதியாக வைத்திருங்கள். இசைத்தட்டு தொடர்ந்தும் எவ்வாறு சுழல்கிறதோ அவ்வாறே ஆத்மாக்களாகிய நாங்களும் ஒரு பதிவு நாடா போன்று பதிவு செய்யப்பட்டுள்ளோம். இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மா அத்தகைய பெரிய பாகத்தை கொண்டுள்ளார். இதுவே ஓர் அற்புதம் என அழைக்கப்படுகிறது. எதுவும் புலப்பட முடியாது. இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மேலோட்டமான புத்தியை கொண்டவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. நேரம் கடந்து செல்கின்ற பொழுது நாங்கள் கூறும் அனைத்தும் 5000 வருடங்களின் பின்னர் மீண்டும் இடம்பெறும். வேறு எவருக்கும் இந்த புரிந்துணர்வு இல்லை. மகாரத்திகளாகிய நீங்கள் இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அவற்றை மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், முதலில் தந்தையை நினைவு செய்வதற்கு ஒரு முடிச்சை இடுங்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். உங்கள் ஷரீர உறவுமுறைகள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். எந்த அளவு சாத்தியமோ அந்த அளவிற்கு தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். இந்த முயற்சி மறைமுகமானது. பாபா அறிவுரை கூறுகின்றார், அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். நீங்கள் பாபாவை மிக சிறிதளவே நினைவு செய்கின்ற போது உங்களால் பாபாவின் அறிமுகத்தை மிக குறைவாகவே கொடுக்க முடியும். முதலில் அவர்களின் புத்தியில் தந்தையின் அறிமுகம் பதியுமாறு செய்யுங்கள். இப்பொழுது அவர் உண்மையிலேயே எங்களது தந்தை என எழுதுமாறு அவர்களிடம் கூறுங்கள். ஷரீரம் உட்பட மற்ற அனைத்தையும் மறந்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆக முடியும். முக்தி தாமத்திலும் ஜீவன் முக்தி தாமத்திலும் எந்த விதமான வலியோ அல்லது துன்பமோ இருக்க முடியாது. நாளுக்கு நாள் உங்களுக்கு மிக நல்ல விஷயங்கள் விளங்கப்படுத்தப்படுகின்றன. இந்த விஷயங்களை மாத்திரமே நீங்கள் உங்கள் மத்தியில் பேச வேண்டும். நீங்கள் தகுதியானவராகவும் ஆக வேண்டும். பிராமணர்கள் ஆகிய பின்னர் நீங்கள் தந்தையின் ஆன்மீக சேவையை செய்யாதுவிட்டால் உங்களால் என்ன பயன்? நீங்கள் இந்த கல்வியை மிக நன்றாக கிரகிக்க வேண்டும். உங்களில் பலர் ஒரு வார்த்தை கூட கிரகிப்பதில்லை என பாபாவுக்கு தெரியும். அவர்கள் தந்தையை மிக சரியாக நினைவு செய்வதில்லை. ஓர் அரசர் அல்லது அரசியின் அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி தேவை. முயற்சி செய்பவர்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது மாத்திரமே உங்களால் அரச குடும்பத்திற்குள் பிரவேசிக்க முடியும். முதல் இலக்கத்தவர்கள் மாத்திரமே புலமை பரிசலை பெற்றுக்கொள்வார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் புலமை பரிசலை பெற்றார்கள். பின்னர் அது வரிசை கிரமமானது. இது மிக முக்கியமான பரீட்சை. ஒரு புலமை பரிசலை பெற்றவர்களாலேயே மாலை உருவாக்கப்பட்டுள்ளது. 8 ரத்தினங்கள் இருக்கின்றன. 8 மணிகளும் பின்னர் 100 மணிகளும் அதன் பின்னர் 16,000 மணிகளும் இருக்கின்றன. ஆகையால் மணி மாலையில் கோர்க்கப்படுவதற்கு நீங்கள் அதிக அளவு முயற்சியை செய்ய வேண்டும். அகநோக்கில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் புலமை பரிசிற்கான உரிமையை வெற்றி கொள்வீர்கள். நீங்கள் மிகவும் அகநோக்குடையவர்களாக இருக்க வேண்டும். தந்தையே நன்மை செய்பவர். அவர் உங்களுடைய சொந்த நன்மைக்காகவே அறிவுரை வழங்குகின்றார். முழு உலகிலும் உள்ள அனைவருக்குமே நன்மை ஏற்படுத்தப்பட வேண்டும். எவ்வாறாயினும் அது வரிசை கிரமமானது. நீங்கள் தந்தையிடம் கற்பதற்காக வந்துள்ளீர்கள். உங்கள் மத்தியிலும் கல்வியிலே கவனம் செலுத்துபவர்களே நல்ல மாணவர்கள். சிலர் முற்றிலும் கவனம் செலுத்துவதில்லை. பலர் தங்கள் பாக்கியத்தில் என்ன உள்ளதோ அதை பெறுவோம் என எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு கல்வியில் எந்த இலக்கும் இல்லை. ஆகையால் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் நினைவு அட்டவணையை வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும்.
நீங்கள் இந்த ஞானத்தை இங்கே விட்டுச் செல்வீர்கள். இந்த ஞானத்தின் பாகம் முடிவடைய உள்ளது. ஆத்மா மிகவும் சின்னஞ்சிறியவர், இருந்தும் அவருக்கு நடிப்பதற்கு மிகப்பெரிய பாகம் உள்ளது. இது ஓர் அற்புதமே ஆகும். இந்த நாடகம் அனாதியானது. அகநோக்கு உடையவராகி இவ்வாறாக தொடர்ந்தும் உங்களுடன் பேசுங்கள். பின்னர் தந்தை வந்து ஆத்மா ஒருபொழுதும் அழிக்கப்படுவதில்லை போன்ற விஷயங்களை எவ்வாறு உங்களுக்கு கூறுகின்றார் என நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருப்பீர்கள். நாடகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது முடிவற்றது என அழைக்கப்படுவதில்லை. அது முடிவை அடைகின்றது. ஆனால் அது அனாதியானது. பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இது ஓர் அற்புதம் என அழைக்கப்படுகிறது. இதனை கடவுளின் அற்புதம் என அழைக்க முடியாது. அவர் கூறுகின்றார், நானும் அதில் என்னுடைய பாகத்தை நடிக்க வேண்டியுள்ளது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. யோகம் செய்வதற்கு பெருமளவு முயற்சி தேவை. செயல்களை செய்கின்ற போதும் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் நீங்கள் நிலைத்திருக்கின்றீர்கள் என முயற்சி செய்து பாருங்கள். அவருடைய நினைவில் நிலைத்திருப்பதனால் மாத்திரமே நன்மை இருக்க முடியும். இனிய அன்பிற்கினியவரை பெருமளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். உங்கள் நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். 2. இந்த நாடகத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு துல்லியமான புத்தி தேவை. இந்த நாடகம் மிகவும் நன்மை அளிப்பது. இப்பொழுது நாம் பேசுவது அல்லது செய்வது அனைத்தையும் 5000 வருடங்களுக்கு பின்னரும் மீண்டும் நாங்கள் செய்வோம். இதை மிக சரியாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மாயையால் தாக்கப்படாதவராகி உங்களின் மேன்மையான வாழ்க்கையில் இறை ஞானத்தின் நடைமுறை அத்தாட்சியை காட்டுவீர்களாக. உங்களை நடைமுறை உதாரணமாகவும் இறை ஞானத்தின் அத்தாட்சியாகவும் கருதுவதன் மூலம் நீங்கள் மாயையால் தாக்கப்படாதவர் ஆகுவீர்கள். உங்களின் மேன்மையான தூய வாழ்க்கையிலேயே நடைமுறை அத்தாட்சி உள்ளது. இல்லறத்தில் வாழும் பொழுதும் அப்பாற்பட்ட மனப்பாங்கை கொண்டிருப்பதும் பௌதீக உலகின் ஷரீரங்களினதும் உறவுகளினதும் விழிப்புணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும் அசாத்தியமானதை சாத்தியமாக்கும் மிகப்பெரிய விஷயங்களாகும். உங்களின் பழைய உடலில் உள்ள கண்கள் பழைய உலகின் விஷயங்களை பார்த்தும் பார்க்காமல் இருந்தால் நீங்கள் முழுமையான தூய்மை வாழ்க்கை வாழ்கின்றீர்கள் என்று அர்த்தம். இதுவே இறைவனை வெளிப்படுத்தி மாயையால் தாக்கப்படாதவராக இருப்பதற்கான இலகுவான வழிமுறையாகும். ஸ்லோகம். உங்களின் எச்சரிக்கையான காவலர்கள் நன்றாக வேலை செய்யும் பொழுது உங்களால் உங்களின் அதீந்திரிய பொக்கிஷத்தை இழக்க முடியாது. அவ்யக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நீங்கள் தந்தையை உங்களின் சகப்பாடி ஆக்கியுள்ளீர்கள். எனவே இப்பொழுது அவரை ஒன்றிணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். இந்த அனுபவத்தை உங்களின் விழிப்புணர்வில் மீண்டும் மீண்டும் கொண்டு வரும் நேரத்தில் நினைவின் சுரூபமாகுங்கள். நீங்கள் ஒன்றிணைந்திருப்பதையும் அப்பால் விலகவில்லையே என்பதையும் மீண்டும் மீண்டும் சோதித்து பாருங்கள். உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தின் அனுபவத்தை எந்த அளவிற்கு நீங்கள் அதிகரிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு பிராமண வாழ்க்கை மிகவும் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் இருப்பதை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி.